ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतमिष श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் ஹரே முதல் கிருஷ்ணா ஸ்கந்தம். மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ஸோ நம்ம சனிக்கிழமை பார்த்தோம் எப்படி பகவான் கிளம்பிட்டு இருக்காரு. அதாவது எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இறந்தவங்களுக்கெல்லாம் பிண்டதான கர்மங்கள் எல்லாம் செய்தாச்சு. அப்போ அஸ்வமேத யாகங்களை செய்ய சொல்லி அஸ்வமேத யாகங்களும் செய்தாச்சு. அப்போ யுதிஷ்ட மகாராஜருக்கு கொஞ்சம் மன அமைதி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சு பகவான் கிளம்புறாரு துவாரகைக்கு. அந்த சமயத்துல பார்த்து உத்தரா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பிரார்த்தனையை பகவானுக்கு செலுத்துறாங்க. பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே நானியம் தத் அபயம் பஸ்ய எத்திர மிருத்யு பரஸ்பரம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், எதுக்காக இந்த அவசரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தராவோட கருவுல இருக்கிற குழந்தையும் கொல்றதுக்காக அஸ்வத்தாமன் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கார். அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து தன்னை காப்பாத்திக்க, தன்னைன்னு சொல்றதை விட தன் கருவுல இருக்கிற அந்த குழந்தையை காப்பாற்ற வேற ஒன்றும் வழி தெரியாம உத்தரா பகவானை சரணடையதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த குழந்தையை மட்டும் கிடையாது, 5 பாண்டவர்களையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரபாதர் பொருளுரையில சொன்னார். அதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பதம் 13 படிக்க போறோம். 8வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். பதம் 13. व्यसनं वीक्ष्य तत्तेषाम् अनन्य विषयात्मनां सुदर्शनेन स्वास्त्रेण स्वानां रक्षां यतात् विभुः. பகவான் எப்படி காப்பாத்தினார், இதுதான் நம்ம இங்கே பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யத்ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சர்வ வல்லமை உடைய பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்கப் போவதைக் கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக உடனே தமது சுதர்ஷன சக்கரத்தை கையில் எடுத்தார். இந்த எமர்ஜென்சியை பார்த்து பகவான் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை கையில எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா?
जय हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. श्री महाराज की जय। अश्वत्थामनाल ஓகேயா? அஸ்வத்தாமனால் பிரயோகிக்கப்பட்ட அனைத்திலும் மேலான ஆயுதமாகிய பிரம்மாஸ்திரம் அணு ஆயுதத்தை போன்றதாகும். ஆனால் அதைவிட அதிக ஒளிக்கதிர்களையும் வெப்பத்தையும் கொண்டதாகும். இந்த பிரம்மாஸ்திரம் வேதங்களில் உள்ள ஒரு மென்மையான ஓசை அல்லது மந்திரத்தினால் உண்டாக்கப்படுகிறது என்பதால் இது அதிக சூட்சுமம் வாய்ந்த ஒரு ஆயுதம் ஆகும். இந்த ஆயுதத்தின் மற்றுமொரு நன்மை என்னவெனில், இது அணு ஆயுதத்தை போல கண்மூடித்தனமானது அல்ல. ஏனெனில் இதை குறியை நோக்கி மட்டுமே செலுத்த முடியும், வேறிடத்திற்கு அல்ல. பாண்டு வம்சத்திலுள்ள எல்லா ஆண்களையும் கொல்வதற்காகவே அஸ்வத்தாமன் இந்த ஆயுதத்தை பிரயோகித்தான். ஆகவே ஒரு விதத்தில் இது அணுகுண்டுகளை விட அதிக ஆபத்தானதாகும். ஏனெனில் அதனால் மிகவும் பாதுகாப்பான இடத்தையும் கூட குறி தவறாமல் சென்று தாக்க முடியும். இதையெல்லாம் அறிந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை தவிர வேறு ஒருவரையும் அறிந்திராத அவரது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவரது சொந்த ஆயுதத்தை உடனே கையில் எடுத்தார். பக்தர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக வாக்களித்திருக்கிறார். மேலும் பக்தர்களுடைய பக்தி தொண்டின் தரத்திற்கும் அளவிற்கும் ஏற்ப அவர் நடந்து கொள்கிறார். அனன்ய விஷயாத்மனாம் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பாண்டவர்கள் அனைவரும் மிகச் சிறந்த வீரர்கள் என்ற போதிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே முழுமையாக நம்பியிருந்தனர். ஆனால் பகவான் மிகச் சிறந்த வீரர்களையும் கண நேரத்திற்குள் அலட்சியமாக வென்று விடுவார். அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்தை தடுப்பதற்கு பாண்டவர்களுக்கு போதுமான அவகாசம் இல்லை என்பதை கண்ட பகவான் அவரது சபதத்தையும் மீறி தமது ஆயுதத்தை கையில் எடுத்தார். குருட்சேத்திர போர் முடிவரும் நிலையில் இருந்த போதிலும் அவரது சபதத்தின்படி அவரது சொந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்திருக்க கூடாது. ஆனால் சபதத்தை விட எதிர்பாராத அவசர காலம் அதை விட முக்கியமானதாக இருந்தது. அவர் பக்தவத்சலன் அல்லது பக்தர்களை நேசிப்பவர் என்று புகழப்படுபவர் ஆவார். இதனால் சபதத்தை ஒருபோதும் மீறி விடாதவனாக உலகாய சன்மார்க்கமான இருப்பதை விட பக்தவத்சலனாக இருப்பதே அவர் விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவான் பக்த வத்சலன். அவருக்கு தன்னுடைய சத்தியத்தெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா அதெல்லாம் பாதுகாத்து தான் சத்தியத்தை பாதுகாக்கிறவர், தான் சொன்ன சொல்படி நடக்கிறவர் அப்படிங்கிற பேரெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா யுதிஷ்ட மகாராஜர் பகவான் சொல்ற அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜர் சொல்ல மாட்டேங்கிறார். என்ன அஸ்வத்தாமன் இறக்கல, எப்படி சொல்றது, சொல்ல மாட்டேங்கிறார். அவர் நினைக்கிறார், நான் தர்மத்தின் வழி நடக்கிறவன், நான் தர்மத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ பகவான் அவரை வற்புறுத்தலை பாருங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றது நீ சொல்லணும் அப்படிலாம் சொல்லலை. சரின்னு பக்கத்துல இருக்கிற அஸ்வத்தாமன் அப்படிங்கிற அந்த யானையை கொண்டு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன்கிற யானை இறந்துட்டான்னு சொல்லு அப்படின்னு. ஆக இங்க பகவான் என்ன பண்றார், ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசக. என்கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களோட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. பகவான் சொல்றதை நம்ம முழுமையா கேட்டோம் அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி பகவான் நம்ம கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். இல்ல நம்ம கொஞ்சம் அஜெண்டாலாம் வச்சிருக்கோம் அப்படின்னாக்க அதுக்கேற்ற மாதிரி பகவான் பண்ணுவார். யாரையும் வற்புறுத்த மாட்டார் பகவான். ஆனா அதே சமயத்துல பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்ற. 9வது அத்தியாயத்துல சொல்ற. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, க்ஷிப்ரம்னா ரொம்ப சீக்கிரமே அவன் தர்மாத்மா ஆயிடுவான். நமே பக்த பிரணஷ்யதி, அர்ஜுனா நீ சொல்லு என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழியறதில்லை அப்படிங்கிற. ஏன் அர்ஜுனன் சொல்ல சொன்னார் அப்படின்னா, பக்தன் சொல்லிட்டார் அப்படின்னாக்க பகவான் அதை காப்பாற்றுவார். தன்னுடைய வாக்கு கூட அவர் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்கார், நான் குருட்சேத்திர யுத்தத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த லீலை இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். குருட்சேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் தூதெல்லாம் போறார், ஒன்றும் சரிப்பட்டு வரல, யுத்தம் தான் அப்படின்னு முடிவாகுது. அப்போ ஒரு டிக்ளரேஷன் பகவான் கொடுக்கிறார். என்ன சொல்றார், ஏன்னா ரெண்டு பக்கமும் உறவினர்,
அப்போ பகவான் சொல்றார், எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. சில பேர் வந்து பாண்டவர்கள் பக்கம், சில பேர் கௌரவர்கள் பக்கம் அப்படி பிரிஞ்சுட்டாங்க. அப்ப எல்லாரும் கேட்கும்போது, நீங்க யார் பக்கம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றார், நான் நடுநிலையா இருப்பேன். நான் யார் பக்கமும் கிடையாது. ஆனா யார் வேணா என்கிட்ட இருந்து என்ன உதவி வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அவர் படுத்திருக்கார். பகவான்கிட்ட இருந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் போறார், துரியோதனனும் போறார். அர்ஜுனன் போறார். அர்ஜுனன் போய் பேசாம பகவானுடைய அஹ், கால்ல கால் பக்கத்துல உட்காந்துக்கிறார், பாதங்களுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறார். துரியோதனன் துரியோதனன் வந்து தலைமாட்டுல உட்காந்துக்கிறார். அர்ஜுனன் வரதுக்கு முன்னாடியே துரியோதனன் வந்தாச்சு. போய் தலைமாட்டுல உட்காந்துருக்கார். அர்ஜுனன் பாதத்துல உட்காந்துருக்கார். பகவான் கண் விழிச்சு முதல்ல பார்க்கறது யாரை பார்ப்பார்? அர்ஜுனன் தானே பார்ப்பார். அப்படின்னா கண் விழிச்ச உடனே நம்ம வந்து மேலே பார்க்க மாட்டோம் இல்லையா? ம். அப்படி பார்க்கும்போது, ஓ அர்ஜுனா, என்னை தேடி வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். உடனே துரியோதனன் சொல்றார், இல்ல இல்ல கிருஷ்ணா, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஓ துரியோதனா, நீ வந்திருக்கியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம், ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படி. அப்படியா, என்ன உதவி பண்ணணும் நான் உங்களுக்கு? ஒரு பக்கம் என்னுடைய படை இருக்கு, ஒரு பக்கம் வெறும் ஆளா நான் இருக்கேன். நான் இந்த யுத்தத்துல எந்த ஆயுதமும் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஆயுதம் எதுவும் ஏந்தாம நான் தனி ஒரு சாதாரண ஒரு நிராயுத பாணியா நான் இருப்பேன். என்னுடைய நாராயண சேனை இருக்கு, யார் வேணா எதை வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது துரியோதனன் சொல்ற, நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீ முதல்ல வந்திருக்கலாம், ஆனா நான் பார்த்தது என்னவோ அர்ஜுனனை தான் பார்த்தேன். அதனால சாய்ஸ் வந்து முதல்ல அர்ஜுனனுக்கு தான். அர்ஜுனன் செலக்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னபோது துரியோதனனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா இது, நம்ம முன்னாடி வந்து கூட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண முடியாம போச்சே நமக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அர்ஜுனன் யாரை செலக்ட் பண்ணார்? நாராயண சேனையா கிருஷ்ணரையா? யாரை செலக்ட் பண்ணார்? கிருஷ்ணர். கிருஷ்ணரை. எனக்கு நீங்க இருந்தா போதும் அப்படின்ட்டார். ஒரு ஆயுதமும் கிடையாது, ஒண்ணும் இல்லை, நான் வெத்து ஆளா இருக்க போறேன், பரவாயில்ல நீங்க இருந்தா எனக்கு போதும் அப்படின்ட்டார். துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன முட்டாள் இவன், சும்மா போர் போர் நடக்கிற சமயத்துல ஆயுதத்தையும் கையில எடுக்க மாட்டேன், நான் சண்டை போடவும் மாட்டேன், இது மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு என்ன பண்ண போறான், சரி அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாராயண சேனையை வந்து அவன் எடுத்துட்டு போறான். ஆனா அப்போ என்ன நினைக்கிறேன், சரி அர்ஜுனன் உங்களை செலக்ட் பண்ணியாச்சு, மீதி இருக்கிறது நாராயண சேனை தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதோ ஒரு விட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சொல்லி எடுத்துட்டு போறான். ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அர்ஜுனன் நினைச்சு துரியோதனனுக்கு சிரிப்பு தான் வருது. சரியான முட்டாளா இருக்கா, எங்க யாரை எப்படி செலக்ட் பண்ணணும்னு கூட தெரியல அப்படின்னு நினைச்சு. நான் போர் அப்படிங்கும்போது சேனை தானே முக்கியம், படைபலம் தானே முக்கியம். அதனாலதான் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னாக்க, ஆஹ், பீஷ்மரால பாதுகாக்கப்பட்ட படை அளவிடற்கரியது, அதே சமயம் பீமனால பாதுகாக்கப்பட்ட படை வந்து எண்ணிடலாம், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணிடலாம் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க துரியோதனுடைய சேனைகள் ரொம்ப பெரிது, 11 அக்ஷௌணி சேனைகள். இந்த பக்கம் பாண்டவர்களுக்கு 7 அக்ஷௌணி சேனைகள் தான் இருக்காங்க. ம். ஆனா பகவான் எந்த பக்கம் இருக்காரோ, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மம. இதான் வந்து சஞ்சயனுடைய கன்க்ளூஷன் பகவத்கீதை கேட்டு கடைசி ஸ்லோகம். ஸோ எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, யோகிகளின் நிறைவனான கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ, வில்லாளியான அர்ஜுனன் எங்க இருக்கிறாரோ, அங்க வந்து தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் எல்லாமே இருக்கும். ஸ்ரீர் விஜயா நீதி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சஞ்சயன் வந்து அதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறார் பகவத்கீதை கேட்டு. அப்ப கூட திருதராஷ்டருக்கு புரியல. அந்த மாதிரி பகவான் பக்தவத்சலன், தன்னுடைய பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சபதத்தையும் மீறக்கூடியவர். இதே மாதிரி தான் அர்ஜுனனை வந்து, நாளைக்கு நான் வந்து பாண்டவர்கள் எல்லாரையும் கொன்னுடுவேன், இல்லைன்னா அர்ஜுனனை மட்டுமாவது கொல்லுவேன் அப்படின்னு பீஷ்மர் சபதம் பண்றார். அன்னைக்கு கூட அந்த பாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 5 அம்புகளை தயார் பண்ணி வச்சிருக்காரு. துரியோதனன் வந்து அதையும் எடுத்துட்டு போகும்போது அர்ஜுனனை போய் கேட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுறார். அப்போ உக்ரமா சண்டை போடுறார் பீஷ்மர். நம்ம அந்த அடுத்த சாப்டர்ல நம்ம அதை பார்ப்போம். அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த உடஞ்ச தேர் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மரை வந்து அடிக்க போறார். தன்னுடைய சபதத்தை மீறிட்டார்.
அர்ஜுனன் காலை பிடிச்சு கெஞ்சறார். என்ன பண்ணாதீங்க, நீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சறார். அந்த நேரம் சங்கு உதவும், அன்னைக்கு சண்டை அதோட முடிஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி பகவான் பக்த வத்சலன், பகவான் இங்க ஞானி வத்சலன், யோகி வத்சலன் அப்படிலாம் சொல்லப்படல. பகவான் என்ன சொல்லப்பட்டிருக்கார்? பக்த வத்சலன். பாண்டவர்களுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஒரு ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்கக்கூடாது. என்ன ஒரு வன்மம் அஸ்வத்தாமனுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கார். அந்தஹஸ்த சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயையா வృணோத் கர்ப்பம் வைராட்ய குருதந்தவே. பரம யோக சக்திகளுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவ்வாறாக குருவம்சத்தின் சந்ததியை காப்பாற்றுவதற்காக தமது சுயசக்தியினால் அவர் உத்தரையின் கர்ப்பத்தை மூடிவிட்டார். ஸோ இதயத்தில் இருக்கிற பரமாத்மா என்ன வேணா பண்ணலாம். நம்ம இதயத்துல பகவான் பரமாத்மாவா இருந்து மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம்ச்சு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறார். நினைவாற்றல், அறிவு, மறதி எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பகவான் இங்க உத்தரையுடைய கர்ப்பத்தை போய் மூடி அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து அந்த குரு வம்சத்தினுடைய சந்ததி பரீட்சித்தை காப்பாத்துறதுக்காக பகவான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறார். சாந்தி ராமச்சந்திரன் மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ணா. पपुट ஷில பிரபுபாத் கி ஜெய். பரம யோகியான பகவானால் அவரது விரிவங்கமாகிய பரமாத்மா அம்சத்தினால் ஒரே நேரத்தில் அனைவரது இதயத்திலும் மட்டுமல்லாமல் அணுக்களுக்குள்ளும் வசிக்கிறார். ஆகவே உத்தராவின் உடலுக்குள் இருந்து கொண்டே குரு மகாராஜனின் சந்ததியான பரீட்சித் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கர்ப்பத்தை பகவான் மூடிவிட்டார். பாண்டு மகாராஜனும் கூட குரு வம்சத்தில் பிறந்தவரே ஆவார். திருதராஷ்டிர மகன்கள் மற்றும் பாண்டுவின் மகன்கள் ஆகிய இருவருமே குரு மகாராஜனின் அதே வம்சத்தைச் சேர்ந்தவர்களே ஆவர். ஆகவே அவ்விருவருமே பொதுவாக குருக்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் அவ்விரு குடும்பங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பொழுது திருதராஷ்டிர மகன்கள் குருக்கள் என்றும் பாண்டுவின் மகன்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். திருதராஷ்டிரின் மகன்கள் மற்றும் பேரன்கள் ஆகிய அனைவரும் குருக்ஷேத்திர போரில் கொல்லப்பட்டனர் என்பதால் அந்த வம்சத்தின் கடைசி மகன் குருக்களின் மகன் என்றே அழைக்கப்பட்டார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. குரு வம்சம் நம்ம தமிழ்ல அது வந்து நம்ம கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். குருன்னு படிக்காம குருன்னு படிக்கணும். ஒரு இடத்துல கரெக்டா படிச்சீங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் பார்த்து படிச்சீங்க, இட்ஸ் ஓகே. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா KURU குரு தான் இருக்கும். அதனால தான் கௌரவாஸ், கௌரவானா குரு வம்சத்துல வந்தவங்க, அதனால கௌரவர்கள். அது என்ன ஆச்சு, கௌரவர்கள் அப்படிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா திருதராஷ்டிரிய மகன்கள் கௌரவர்கள்னும் பாண்டவனுடைய மகள்கள் பாண்டவர்கள்னும் ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த பிரச்சனையினால திருதராஷ்டிரே ஃபர்ஸ்ட் அப்படித்தானே பேசுறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா அப்படின்னு சொல்றார். மாமகா என்னுடைய மகன்கள் தனியா பிரிச்சுட்டார். பாண்டவாஷ்சைவ பாண்டவர்கள் தனித்தனியா பிரிச்சு பேசினார். அதனால வழக்கம் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஆனா குருவம்சம் தான், யாரும் குருவம்சம் தான். பரீட்சித் மகாராஜரும் குருவம்சத்தை சேர்ந்தவர் தான். யத்யபி அஸ்திரம் பிரம்மசிரஸ்து அமோகம் சாப்ரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாம்யத் பிருஹுத்வக. சௌனகரே, அஸ்வத்தாமனால் விடப்பட்ட இணையற்ற பிரம்மாஸ்திரத்தை தடுக்கவோ வெல்லவோ அல்லது முறிக்கவோ முடியாது என்ற போதிலும் விஷ்ணுவின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பலத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அது தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. ஸோ பகவானால முடியாததுன்னு என்ன இருக்கு இல்லையா? பகவான் என்ன மாதிரி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பகவான் வந்து இந்த ஜீபும்ப வித்தையெல்லாம் காட்டுறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக அவர் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக பகவான் எதுக்காக தேர் ஓட்டியாக இருக்கணும்? தேரெல்லாம் ஓட்டி அவர் மேலே அம்பு போட்டு அவர் 18 நாள் குதிரையெல்லாம் வேற பார்த்துக்கிட்டு தேர் ஓட்டினா சும்மா அந்த யுத்த நேரத்தில் மட்டும் கிடையாது. சண்டை முடிஞ்சப்புறம் என்ன பண்ணணும்? குதிரையெல்லாம் அவுத்து விட்டு அதுக்கெல்லாம் வந்து களைப்பெல்லாம் அதுக்கு போக்கி அதுக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அதுக்கு தண்ணி காட்டி அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணணும். தேரோட்டி தான் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக பகவான் பண்றார்? ஸோ ஒரே இதுவாக வந்து ஒரு ஜீபும்பா பண்ணி இந்த ராஜ்யத்தை தூக்கி பாண்டவர்கள் கையில் கொடுத்துருக்கலாம்ல.
சி ஹி இஸ் வெரி ப்ராக்டிக்கல். எதனால பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய இயல்பு அவர் மாற்ற விரும்புறது கிடையாது. நம்ம என்னென்ன கோத்ரூ பண்ணி வரணுமோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணி தான் ஆகணும். எல்லா எல்லா சமயத்திலையும் நம்ம பகவானை வந்து சார்ந்து, பகவானுடைய கருணையை சார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை அந்த பயிற்சி தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பண்ணணும். ஆனா பகவானுடைய கருணையை நம்பி பண்ணணும். நான் தான் செய்றேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, பகவானுடைய கருணை இருந்தா இது நடக்கட்டும். பகவானுடைய கருணை இருந்தா எனக்கு இது வந்து இந்த மாதிரி நடக்கட்டும். அப்படித்தான் நம்ம வந்து இருக்கணும். பகவானுடைய கருணையை நம்ம வந்து முழுக்க நம்பி இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மஜோதி அல்லது தெய்வீகமான ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்துள்ளது என்று பகவத்கீதை கூறுகிறது. அதாவது சூரிய வட்டத்திலிருந்து வரும் சூரிய கதிர்கள் என்பதை போலவே பிரம்ம தேஜஸ் எனப்படும் பிரகாசமான ஒளி பாண்டவனிடமிருந்து தோன்றும் கதிர்களாகும். அதே போலவே பகவானிடமிருந்து தோன்றும் கதிர்கள், பகவானிடமிருந்து தோன்றும் கதிர்களாகும். அதை போலவே இந்த பிரம்ம அஸ்திரமும் கூட பௌதீக முறைகளால் தடுக்கப்பட முடியாதது என்றாலும் அதனால் பகவானின் உன்னதமான பலத்தை வெல்ல முடியாது. அஸ்வத்தாமனால் விடப்பட்டதான பிரம்மாஸ்திரம் எனப்படும் ஆயுதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அவரது சொந்த சக்தியால் தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. அதாவது பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவர் வேறு ஒருவரின் உதவிக்காக காத்திருக்கவில்லை என்பதே இதன் கருத்தாகும். ஹரே கிருஷ்ணா. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்தஸ்ய யஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய காந்திகஸ்ய ச அப்படின்னு சொல்றார். பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம், இந்த பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது என்கிட்டே தான் வருது அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த பிரம்ம ஜோதியிலேருந்து தான் சூரிய சந்திரர்களுக்கே என்ன கிடைக்குது? ஒளி கிடைக்குது. சூரியனுக்கு எல்லா எனர்ஜியும் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பிரம்மஜோதியிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ அதனால அந்த பிரம்மஜோதிக்கு முன்னாடி இந்த அஸ்திரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமம்ஸ்தாஹி ஏதத் ஆச்சர்யம் சர்வாச்சர்யமயேச்சுத யயிதம் மாயயா தேவ்யா ஸ்ருஜதி அவதிஹந்த்யஜ. பிராமணர்களே, அதி அற்புதமானவரும் குறையற்றவருமான பரமபுருஷ பகவானின் செயல்களில் இச்செயல் மிகவும் அற்புதமானதென்று நினைக்க வேண்டாம். பகவான் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் தமது சொந்த தெய்வீக சக்தியினால் எல்லா பௌதிக பொருட்களையும் காத்து அழிக்கிறார். ஸோ சௌனகரிஷி சொல்றாரு, இது பெரிய மேஜிக், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க. பகவானுடைய சக்திகள்ல இது சாதாரணமான ஒரு விஷயம்தான். அந்த பிரம்மாஸ்திரத்தை எப்படி பகவான் முறியடிச்சார் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன்னா பகவான் தான் இது எல்லாத்தையும் படைச்சு காத்து அழித்து எல்லா காரியங்களையும் பகவான் தான் செய்யறார் அப்படின்னு சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, லட்சுமி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜீவராசிகளின் சிறிய மூளைக்கு பகவானின் செயல்கள் எப்பொழுதும் புரியாத புதிராகவே உள்ளன. பரமபுருஷரால் முடியாதது எதுவும் இல்லை. அவரது எல்லா செயல்களும் நமக்கு அற்புதமானவையாகவே உள்ளன. இவ்வாறாக அவர் எப்பொழுதும் நமது கற்பனையின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். பகவான் சர்வ சக்தியும் பூரணத்துவமும் கொண்ட முழுமுதற் கடவுள் ஆவார். பகவான் சர்வ பூரணத்துவம் கொண்டவர் ஆவார். ஆனால் நாராயணர், பிரம்மா, சிவன், தேவர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் வேறு விகிதங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. அவர் இணையற்றவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கிருஷ்ண மாதாஜி, நீங்க பேசுற கேட்கலீங்க மாதாஜி. பகவானுடைய விரிவங்கங்களை பத்தி தேங்க்யூ மாதாஜி. நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும். பகவான் தன்னை விஷ்ணு தத்துவங்களா விரிச்சுக்கிறார். அப்படித்தான் நாராயணரா வர்றார் பகவான். அதே சமயத்துல பல்வேறு தேவர்கள், பல்வேறு ஜீவராசிகள், மனிதர்கள், இந்த மாதிரி வரும்போது ஜீவ தத்துவங்களாவும் பகவான் வர்றார். இந்த மாதிரி அப்பவே பார்த்தோம். அம்ச, விபின்ன அம்ச, அதெல்லாம் பார்த்தோம். கலா, அதை பத்திலாம் நம்ம வந்து பார்த்தோம்.
ஸோ நாராயணர் கூட பகவானுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு இங்க பிரபா சொல்றார். பகவான் 64 கல்யாண குணங்கள் நிறைந்தவர். நம்ம ஒரு பர்போட்ல கூட பார்த்தோம் ஒவ்வொருத்தர் எவ்வளவு சதவிகிதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஜீவராசிகள் 75% வரை பகவானுடைய குணங்களை வளர்த்துக்க முடியும். பிரம்மா அப்படி இருக்கார் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. அதனால அவர் அசமூர்த்துவ அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த மாதிரி வரும்போது நாம பகவானுடைய அந்த திருநாமத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அசமூர்த்துவ, அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. பிரம்ம தேஜோ விநிர்முக்தைர் ஆத்மஜை சக கிருஷ்ணயா பிரயாணாபிமுகம் கிருஷ்ணம் இதம் ஆக பிரதாசதி. இவ்வாறாக பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களில் இருந்து காப்பாற்றப்பட்டதும் பகவானின் விசுவாசமுள்ள பக்தரான குந்தியும் அவளது 5 மகன்களும் மற்றும் திரௌபதியும் வீடு திரும்ப தயாராயிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பின்வருமாறு கூறினர். பகவான் கிளம்பி போக ரெடியா இருக்கார். தேர்ல ஏறணும் இல்லையா? ரெடியா இருக்கார். எங்க போறார்? துவாரகைக்கு போறார். அப்போ தயாரா இருக்கார். அந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து வந்து பகவான்கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் குந்தி தேவிக்குள்ள தூய பக்தியினால் அவள் இங்கு சதி அல்லது கற்புடையவள் என்று அழைக்கப்படுகிறாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவள் செய்த பின்வரும் பிரார்த்தனைகளில் அவளது மனம் இப்போது வெளிப்படுத்தப்படும். பகவானின் கற்புடைய பக்தர் ஒருவர் ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கும் கூட தேவர்களிடமிருந்தோ அல்லது வேறெந்த ஜீவராசிகளிடமிருந்தோ செல்வதில்லை. பாண்டவர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரும் ஆரம்பத்திலிருந்தே இந்த இயல்பை தான் கொண்டிருந்தனர். கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவேதான் பகவானும் கூட எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயாராக இருந்தார். அதுவே பகவானின் தெய்வீக இயற்கையாகும். பக்தரின் சரணாகதிக்கேற்ப அவர் பதில் உபகாரம் செய்கிறார். ஆகவே குறையுடைய ஜீவராசிகளிடம் இருந்தோ அல்லது தேவரிடமோ ஒருவர் உதவியை நாடி செல்லக்கூடாது. ஆனால் தமது பக்தர்களை காப்பாற்றும் தகுதியுள்ளவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்துதான் ஒருவர் எல்லா உதவிகளையும் எதிர்பார்க்க வேண்டும். அத்தகைய தூய பக்தர் ஒருவர் ஒருபோதும் பகவானிடம் உதவி கேட்பதில்லை. ஆனால் பகவான் எப்பொழுதும் தாமாகவே அதை செய்ய ஆவல் கொண்டவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி மியூட் ஆயிடுச்சு மாதாஜி. அன்மியூட் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து அன்மியூட் பண்ண மறந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது வந்து ஒரு தெய்வீகமான போட்டி, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள போட்டி. பக்தர்கள் எப்பவுமே பகவானைத்தான் வந்து நம்பி இருக்காங்க. ஆனா பகவான் கிட்ட அவங்க எந்த உதவியும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் என்ன பண்றாரு? எப்போ என்னுடைய பக்தனுக்கு நான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காத்துட்டு இருக்கார். ஸோ இந்த 2 பேருக்கும் உள்ள இந்த தெய்வீகமான போட்டி அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரபுபா இந்த பொருளுரையில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய தேவைக்காக நாம எந்த தேவரையோ எந்த ஜீவராசியையோ நம்ம போய் வந்து சரணடையணும், அவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட தான் கேட்கணும். நம்மளுடைய சரணாகதிக்கு ஏத்த மாதிரி பகவான் நமக்கு பதில் உபகாரம் நமக்கு வந்து பண்றார் அப்படின்னு சொல்றார். நாம வந்து 100% சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பகவான் நம்ம கிட்ட நடந்துக்குவார். அப்போ அந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்க? பகவான் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவங்க வந்து அப்படியே ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு எந்த வருத்தமோ எந்த கவலையோ அவங்களுக்கு இருக்காது. ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிறோம். அந்த 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 சூழ்நிலையை நம்ம துன்பம் நினைச்சுக்கும் போது உடனே நம்ம பகவானை சரணடைறதை விட்டுட்டு அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். என்ன அவர் வந்து சோதிக்கிறாரு, என்னை இப்படி பண்றாரு, என்ன அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அந்த மனப்பான்மையாவது நம்ம என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். பகவான் வந்து சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லோருடைய நலம் விரும்பி பகவான். நான் எதிரியா யாரையாவது நினைச்சேன் அப்படின்னா அவருடைய நலம் விரும்பியும் பகவான் தான். அப்போ என்னுடைய எதிரிக்கு பகவான் நன்மை செய்யும் போது எனக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு என்ன இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பொறாமை இன்னும் ஜாஸ்தி ஆகும்.
நம்ம யாரையாவது எதிரியா நினைச்சோம் அப்படின்னாக்க அவங்க நல்லா இருக்கும்போது நமக்குள்ள அந்த பொறாமை உணர்வு இன்னும் அதிகமாகும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு எல்லாருடைய நலம் விரும்பி பகவான் தான். ஆனா அதே நம்ம எதிரியா நினைக்கிற ஒருத்தர் கஷ்டப்படும் போது நமக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வெளியில காட்டிக்கலன்னா கூட உள்ளுக்குள்ள நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். இதையும் நம்ம மாத்திக்கணும். ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுற அந்த இயல்பை மாத்திக்கணும். பகவானை குறை சொல்லக்கூடாது. பகவான் எப்பவுமே எனக்கு நன்மை தான் செய்வார் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ரக்ஷசதி இது விஸ்வாசோ. சரணாகதியில 6 முறைகள், 6 விதமான நிலைகள் இருக்கு. அதுல ஒரு நிலை ரக்ஷசதி இது விஸ்வாசோ. அந்த விஸ்வாசம் பகவான் மேல, என்ன பகவான் கண்டிப்பா காப்பாத்துவார், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை, குந்தி மகாராணுடைய பிரார்த்தனை. குந்தி மகாராணுடைய பிரார்த்தனையை எல்லாரும் தயவு செய்து உங்களால எத்தனை ஸ்லோகம் முடியுமோ அத்தனை ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? பகவான் முன்னாடி போய் நம்ம சொல்லலாம். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள். பிரபுபாதர் வந்து குந்தி மகாராணிய பிரார்த்தனைக்கு மட்டும் தனியா ஒரு புக்கே கொடுத்திருக்காரு. பாகவதத்துல பொருளுரை கொடுத்ததோட இல்லாம தனியா அவருடைய உபன்யாசங்களை ஒரு புக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. குந்தி மகாராணிய பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகமே தனியா இருக்கு. நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து பிரபுபாதர் வந்து இந்த பிரார்த்தனைகள்லேருந்து அடிக்கடி அவருடைய உபன்யாசங்கள்ல சொல்றது வழக்கம். நாமளும் குந்தி மகாராணிய பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு எப்படி அந்த அசைக்க முடியாத பக்தி இருந்ததோ அந்த மாதிரி அதுல ஒரு துளியாவது நமக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து பிரார்த்தனையோட குந்தி மகாராணிய பிரார்த்தனையை படிக்கலாம். குந்தி உவாச்ச நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பஹீர் அவஸ்திதம். ஸ்லோகம் யாராவது படிக்கிறீங்களா? 3 பேர் படிங்க. हरे कृष्ण माताजी। ஹரே நான் கிருஷ்ணா. படிக்கிறேன் माताजी। ம். कुन्दी उवाच नमस्ये पुरुषं त्वादियम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिम् अवस्थितम्। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. हरे தேங்க்யூ மாதா. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. कुन्ती उवाच नमस्ये पुरुषं द्वाद्यम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम्। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम्। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா. படிங்க. कुन्ती उवाच नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृते परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितम्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீமதி குந்தி கூறினார், கிருஷ்ணா, தாங்கள் ஆதி புருஷரும் ஜட இயற்கை குணங்களினால் பாதிக்கப்படாதவரும் ஆவீர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அனைத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பினும் யாருக்கும் புலப்படாதவராகவே இருக்கிறீர். இப்ப பகவான் தான் எதிர்த்தாப்புலே நிற்கிறாங்க, பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. பகவானை பார்த்து அந்த பிரார்த்தனையை சொல்றாங்க. என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் ஆதி புருஷர். நமஸ்யே புருஷம், நீங்க தான் ஆதி புருஷர். துவாத்யம் அப்படின்னாக்க ஜட இயற்கை குணங்களினால் பாதிக்கப்படாதவர். துவாத்தியம் அப்படின்னா இரண்டற்ற ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஆதியானவர், துவ ஆத்தியம். அதுக்கப்புறம் பிரகிருதே, ஜட பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கீங்க, பரம். ஆனா நீங்க வந்து உள்ளுக்குள்ளேயும் இருக்கீங்க, வெளியிலையும் இருக்கீங்க. ஆனா யார் கண்ணுக்கும் நீங்க புலப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி இன்னும் விரிவா வந்து சொல்லுவாங்க. பொருளுரை சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பகவான் ஸ்ரீமதி குந்தி தேவியின் மருமானின் பாகத்தை ஏற்றிருந்த போதிலும் அவரே மூல முழுமுதற் கடவுள் என்பதை குந்தி தேவி நன்கு அறிந்திருந்தாள். அத்தகைய ஞானோதயம் பெற்ற பெண்ணொருத்தி அவளது மருமானை வணங்கும் தவறை நிச்சயமாக செய்ய மாட்டாள். ஆகவேதான் அவள் அவரை ஜடப்பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட ஆதி புருஷர் என்று அழைத்தாள். அனைத்து ஜீவராசிகளும் தெய்வீகமானவர்களே என்றாலும் அவர்கள் ஆதி புருஷர்களோ அல்லது குறையற்றவர்களோ அல்ல. ஜீவராசிகள் ஜட இயற்கையின் வலையில் விழுந்துவிடக்கூடிய தன்மையுடையவர்கள் ஆவர்.
ஆனால் பகவான் ஒருபோதும் அத்தகையவர் அல்ல. ஆகவே அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைமையானவர். நித்யோ நித்யானாம் சேதனானாம் என்று வேதங்களில் விவரிக்கப்படுகிறார். பிறகு மீண்டும் அவர் ஈஸ்வரர் அல்லது ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். ஜீவராசிகள் அல்லது சந்திர சூரியர்களைப் போன்ற தேவர்களும் கூட ஓரளவிற்கு ஈஸ்வரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவரும் பரம ஈஸ்வரர் அல்ல. பகவான் மட்டுமே பரமேஸ்வரராக அல்லது பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அவர் ஸ்ரீமதி குந்தியின் முன் அவளது மருமானாக இருந்த போதிலும் அவர் அவளுக்குள்ளும் மற்ற அனைவருக்குள்ளும் கூட இருந்தார். எல்லோருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன். என்னால் தான் ஒருவருக்கு ஞாபகம், மறதி மற்றும் அறிவு முதலானவை வருகின்றன. வேதங்களை தொகுத்தவரும் வேதாந்தத்தின் ஆசிரியரும் நானே என்பதால் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவனும் நானே என்று பகவத்கீதையில் 15.15 பகவான் கூறுகிறார். பகவான் ஜீவராசிகளின் உள்ளும் புறமும் இருந்தாலும் அவர் கண்களுக்கு தெரியாதவராகவே இருக்கிறார் என்று குந்தி மகாராணி உறுதி செய்கிறார். சாதாரண மனிதனுக்கு பகவான் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரத்யட்சமாக தன் முன் இருப்பதை குந்தி தேவி நேரடியாக கண்டாள். எனினும் அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தின் தாக்குதலில் இருந்து உத்தராவின் கருவை காப்பாற்றுவதற்காக அவளது கருப்பைக்குள் அவர் புகுந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வியாபகம் உடையவரா அல்லவா என்பதில் குந்திதேவிக்கே புரியாத புதிராக இருந்தது. உண்மையில் அவர் இரண்டும் ஆவார். ஆனால் சரணடையாத ஆத்மாக்களுக்கு தம்மை அவர் காட்டுவதில்லை. இவ்வாறு அவரை காட்டிக் கொடுக்காமல் மறைக்கும் திரை பரமபுருஷரின் மாயா சக்தி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கீழ்ப்படியாத ஆத்மாக்களின் வரம்புக்கு உட்பட்ட காட்சியை மாயா சக்தி கட்டுப்படுத்தி விடுகிறது. அது பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஸோ 15.15 அந்த ஸ்லோகம் யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிஞானம் அபோகணம் ச வேதைச்ச சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத வித்யேவ சாகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி குட் மாதாஜி. சூப்பர். ஸோ பகவான் சொல்றார் வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தை நம்ம ரெண்டு விதமா, ஒன்று மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ஒரு விஷயம், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரே ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கார். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி பிரபுபாதர் கோட் பண்ணுற ஸ்லோகமும் கூட. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க. வீட்டில் கூட நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா? மனைவி கணவனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, கணவன் மனைவியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அப்பா அம்மா குழந்தைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, கடைசியில் குழந்தைங்க அப்பா அம்மாவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஈஸ்வரர்கள். யார் யாருக்கு கட்டுப்படுத்தணுங்கிற என்ன இருக்கோ எல்லாரும் ஈஸ்வரர்கள். ஆனால் நம்மலாம் குட்டி குட்டி ஈஸ்வரர்கள், அவனும் ஈஸ்வரர்கள். பகவான் யாரு? பரமேஸ்வரர். பொதுவாக நமக்கு ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொன்னால் நம்ம சிவபெருமான் தான் நினைப்போம் இல்லைங்களா? நமக்கு அந்த மாதிரி கேட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. ஆனால் ஈஸ்வரர் அப்படிங்கிறவர் கட்டுப்படுத்துபவர். சிவபெருமானும் கட்டுப்படுத்துறவர் தான். அவரும் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்துறார். பார்வதி தேவி அவங்களை கட்டுப்படுத்துறார், ஜட இயற்கை. ஸோ ஆனால் அவரை கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான். அதனால்தான் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. ஸோ பகவானை நேர பார்த்தும் கூட எதுக்காக இந்த மாதிரி குந்தி மகாராணி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்ததாங்க. ஏன்னா இப்ப பகவான் உத்தராவோட கருப்பைக்குள்ள போயிட்டார் அப்படின்னா அந்த நபரா அங்க இருக்காரா அப்படின்னா அங்கேயும் இருக்கார். பகவானாவும் இருக்கார், அதே சமயத்துல அவர் உத்தராவோட கருப்பையில இருந்தார். அது எப்படி? வியாபகம். ஆமா, பரமாத்மாவா இருக்கார். எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். ஸோ அதனால குந்தி மகாராணி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லோகம் எப்படி பகவான் மற்றவங்க கண்ணுக்கு புலப்படாதவரா இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா குந்தி மகாராணி சொல்றாங்க. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா. இந்த ஸ்லோகம் யார் படிக்கிறீங்க? படிங்க. மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷயசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
வேற யாராவது படிக்கிறீங்களா? மாதாஜி பொன்மணி படிக்கிறேன். ம் மாயா ஜவனி காச்சன்னம் தோஷஜம் அவ்யயம் நலஷ்யசே மூடா த்ரிஷா நாடோ நாட்யதரோ யதா. ஹரே நட்டோ கிருஷ்ணா. தேங்க்யூ. நட்டோ நாட்டியத்தரோ யதா. ஓகே, வேற யாராவது ஓகே படிக்கிறீங்களா? மாதாஜி நான் மாதாஜி மாயாஜலம் அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம் நரக்ஷசே மூடத்ரிஷா நதோ நாட்யதரோ யதாஹ. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. மொழிபெயர்ப்பு. நீங்கள் குறையுடைய புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் ஆவீர். நீங்கள் மாயாசக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கிறீர்கள். நடிகரை போல் உடையணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததைப் போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள். யாரெல்லாம் முட்டாளா இருந்தாங்க? துரியோதனன், திருதராஷ்டிரர், அந்த கோஷ்டி ஃபுல்லா முட்டாளாவே தான் இருந்தாங்க. பகவானை நேர பார்த்தும் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தும் எல்லாம் பார்த்தும் அவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை? கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கும் நம்மளை சுத்தி நிறைய அந்த மாதிரி பேர் இருக்காங்க. நமக்குள்ளேயும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. கோவில்ல போறோம், பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை தரிசனம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் நமக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்போ பகவான் மேல அந்த ஸ்ரீ விக்கிரகம் அப்படிங்கிறதுக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பகவான் தான் பிரத்யக்ஷமா சாக்ஷாத் திவ்யமூர்த்தியா அங்க இருக்கார் அப்படின்னு எப்போ நம்ம 100% நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ பகவான் மேல நமக்கு பக்தி வரும். இல்லை அப்படின்னாக்க நான் எப்போ பகவானை நம்மளால பார்க்கவே முடியாது அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க அது முட்டாள்தனம். பகவான் குறையுடைய புலன்கள் இருக்கிற நம்ம கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டார்? நம்ம கண்ணால அவரை பார்க்க முடியாது. நம்ம நாரதருடைய சரித்திரத்திலே பார்த்தோம். ஒரு க்ஷணம் என்ன பண்ணார்? பகவான் அவருக்கு தன்னுடைய உருவத்தை காமிச்சு கொடுத்தார், தன்னை காமிச்சார். பகவானுக்கு உருவம் இருக்கு, அற்புதமான ரூபத்தை பகவான் காமிச்சார். ஆனா அடுத்த க்ஷணம் அந்த ரூபம் அவர் கண்லேருந்து அவருக்கு மறைஞ்சு போச்சு, அவரால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் பகவான் என்ன பண்றார்? ஒளி வடிவமா அவர்கிட்ட பேசுறார். அதனால பகவானுடைய அழகான ரூபத்தை நாம தினம் தினம் கோவில்ல நம்ம என்ன பண்றோம்? ஸ்ரீ விக்கிரகத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டில் பூஜை அறையில நம்ம பகவான் அங்கே பிரத்யக்ஷமா இருக்கார், நம்ம கூடவே இருக்கார், பரமாத்மாவா இதயத்துல இருக்கார், நம்ம வீட்டில் இருக்கார். அவருக்கு நிவேதனம் பண்ணாம நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் பகவான் நம்ம கூடவே இருக்கார். நம்ம சின்ன அலமாரியில் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பூஜை அறையில் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு படமா நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் சரி, அங்க பகவான் இருக்கார். நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம் அவருக்கு அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? அபவுட் டர்ன் பண்ணி போயிடுவார், இருக்க மாட்டாருங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறோம், வெறுமை பூ சாத்திட்டா அவ்வளோதான், சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம், எந்த அன்பு பரிமாற்றமும் கிடையாது. எப்படி இருப்பார்? அபவுட் டர்ன் பண்ணி போயிடுவார். அதனால பகவான் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு, நமக்கு பிரியமானவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அந்த மாதிரி அதை விட 100 மடங்கு மேலா பகவானை நம்ம என்ன பண்ணணும்? தினம் தினம் அவருக்கு ஆரத்தி பண்ணணும், தினம் அவருக்கு புது பூ வைக்கணும், தினம் அவரை அவர் படம் வச்சிருந்தோன்னா அதை அழகாக ஒரு துணியை வச்சு துடைக்கணும். துணியில் துடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு டவல் வச்சுக்கணும். நல்ல கொஞ்சம் என்ன சைஸ் உங்ககிட்ட பிக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டவல் வச்சுக்கிட்டு பாதி நினச்சிக்கணும். அந்த டவலை பாதி நினச்சி முதல்ல தொடச்சிட்டு, பாதி காஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பகுதியினால திரும்ப ஒரு தடவை தொடச்சி அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு பூலாம் வைக்கணும். துடைக்காம இருக்கவே கூடாது, டெய்லி துடைக்கணும். டெய்லி தொடச்சி அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகணும். ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பகவானுடைய அந்த எல்லா பிக்சர்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி, அப்புறம் அவருடைய அந்த அலமாரி என்னென்ன நம்ம வச்சுருக்கோமோ எல்லா இடத்தையும் சுத்தமாக தொடச்சி அதுக்கு தனியாக ஒரு டவல் வச்சுக்கணும். பகவானை துடைக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கணும், கீழே துடைக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கணும். கீழே துடைக்கிறத வச்சு என்ன பண்ணக்கூடாது? அவருடைய படத்தையும் துடைக்கக்கூடாது. ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி 2 டவல் வச்சுக்கணும்.
அப்படி கிளீனா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பூலாம் சாத்தி நம்ம என்ன சமைக்கிறோமோ வெங்காயம் பூண்டு இல்லாம காஃபி டீ இல்லாம பகவானுக்கு சுட சுட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு துளசி பத்திரம் போட்டு ஒரு சொட்டு நெய் விட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இல்ல துடைக்கிறதுக்கு பேர் ஆச்சமனம் கிடையாது. நம்ம பண்ணிக்கிறது, நம்மள சுத்தம் பண்ணிக்கிறது ஆச்சமனம். நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன், நீங்க இல்லையா அப்போ தெரியல எனக்கு. ஸோ ஒரு பஞ்ச பாத்திரம் தனியா வச்சுக்கணும். உத்தராணி அதுல ஒரு ஸ்பூன் போட்டிருப்போம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி எடுத்து நம்ம வந்து கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமக, கோவிந்தாய நமக அப்படின்னு நம்மள சுத்தம் பண்ணிக்கிறது. அது குளிச்சுட்டு திலகம் போட்டுக்கிட்டு, உடை உடுத்தி திலகம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த கதவே திறக்கணும். முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கதவே திறக்கணும். அப்படி கதவை திறந்து அதுக்கப்புறம் பகவானை வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவருக்கு இந்த மாதிரி அழகாக தொடச்சி கீழெல்லாம் சுத்தம் பண்ணி காஞ்ச பூ அது இது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவருக்கு புதுசாக பூலாம் வச்சு ஆரத்தி பண்ணிட்டு பகவானுக்கு தனியாக இந்த பஞ்சபாத்திரம் இல்லாமல் தனியாக ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதுலேயும் ஒரு துளசி பத்திரம் போட்டு அதை மூடி வைக்கணும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. ஜெகநாதர் இருந்தால் ஜெகநாதருக்கு ஒரு டம்ளர், கௌர்னிதாய்க்கு ஒரு டம்ளர், அந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளால ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியுமோ, திடீர்னு நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நேலேருந்து பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பாடா இது நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாது. மினிமம் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து அதை நம்ம அதிகப்படுத்திட்டே போகலாம். ஒரே அடியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அதனால உங்களால் எந்த ஸ்டெப்பு மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. இதை நான் பண்ணுறேன், பகவான்கிட்ட வந்து கமிட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வி ஷுட் கமிட். கிருஷ்ணா நான் உங்களுக்கு டெய்லி துடைக்கிறேன், நான் உங்களுக்கு டெய்லி அழகாக புது பூ வைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட கமிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த நேரம் நான் உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுறேன், என்னால் வந்து எல்லா நேரமும் நைவேத்தியம் பண்ண முடியல, ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் நடுவில் வருது, ஸோ அதனால எது இல்லையோ அதை நான் உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுறேன். அவர்கிட்ட பேசணும். நம்ம இந்த மாதிரி கமிட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம பண்ணோம் அப்படின்ட்டாக்க அங்கே பகவான் பிரத்யட்சமாக அங்கே இருப்பார். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், நீ வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அர்த்தம் என்ன, சேவை கொடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு சேவையும் பண்ண மாட்டேங்கிறியா, எனக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? சேவை கொடுங்கன்னு சொல்ற, நான் வீட்டிலே இருக்கேன், ஆனா நீ என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற, ஒரு சேவை கூட எனக்கு பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டுருவார். அதனால நாமளா கமிட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கு வாலண்டியரா பண்றதுதான் சேவை, வற்புறுத்தி பண்றது கிடையாது, அன்போட பண்றதுதான் சேவை. எந்த அம்மாவுக்காவது சொல்லி கொடுக்கணுமா, நீ வந்து உன் குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும், அது நடுராத்திரி வந்து அழுதா கூட நீ முழிக்கணும் அப்படிலாம் எந்த அம்மாவுக்கும் சொல்லி கொடுக்கணுமா? யார் முழிக்கிறதுக்கு முன்னாடி யார் முழிச்சுப்பா, அம்மா முழிச்சுப்பா. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், எவ்வளோ டயர்டு இருக்கும், ஆனாலும் குழந்தை அழற சத்தம் அம்மாவுக்கு கேட்டுரும். உடனே முழிச்சிருந்து பக்கத்துல இருக்கிறவங்க அவ எழுப்பா, பாருமா அம்மா அந்த குழந்தை அழுதுமா எனக்கு எடுத்து கொடு அப்படின்பா. ஸோ அது மாதிரி அது எப்படி தானா அந்த பாசம் வருதோ அந்த அது இயற்கையானது. அந்த மாதிரி பகவான் மேல நமக்கு வரமாட்டேங்குது, என்ன பண்றது, நம்ம வர வச்சுக்கணும். ஆக்சுவலா பகவான் மேலதான் வரணும், வரமாட்டேங்குது. ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அதை வரவழைச்சுக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது பகவான் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருப்பார். அவர் கூட இருக்கும்போது அப்போ இந்த டிவி சீரியல்லாம் பார்க்கணும்னு தோணுமா? அதான் கதவை மூடிடுவோமே, இல்லை கதவே திறக்கிறது இல்லையே, அவர் இருக்கிற இடத்தையே திறக்கிறது இல்லையே. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஞாபகத்துல எப்பவுமே அவருடைய சேவைக்கான காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டயத்தை நாம அதிகப்படுத்தணும். 2 மணி நேரம் ஜபம் பண்றோம், 1 மணி நேரம் பாகவதம் படிக்கிறோம், 24 மணி நேரத்துல 3 மணி நேரம், மீதி 21 மணி நேரம் என்ன பண்றோம்? நீங்களா அதை கால்குலேட் பண்ணி எல்லா காரியத்தையும் பகவானுக்காக பண்றதா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்ப பகவான் இந்த திரையை எடுத்துடுவார். அந்த மாயா ஜவனி காச்சன்னம், அந்த ஜவனி காச்சன்னத்தை என்ன பண்ணிடுவார், விலக்கிடுவார். விலக்கி நான் பிரத்யக்ஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் உணர்த்துவார். அதனால நம்ம வந்து அப்போ பகவானுடைய அந்த இருப்பை முழுமையா உணரலாம். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். குறைந்த அறிவுள்ளவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று தப்பாக எண்ணுகின்றனர் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். இதனால் அவர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். இதைத்தான் குந்தி தேவியும் இங்கு உறுதி செய்கிறாள். பகவானின் அதிகாரத்தை எதிர்ப்பவர்கள் சிற்றறிவு உள்ளவர்கள் ஆவார்கள். இவர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றனர். அசுரர்களால் பகவானின் அதிகாரத்தை ஏற்க முடியாது. பகவான் நமக்கிடையில் ராமர், நரசிம்மர், வராகர் போன்ற உருவங்களிலோ அல்லது அவரது சுயமான கிருஷ்ண ரூபத்திலோ தோன்றும் பொழுது மனிதர்களால் இயலாத பல அற்புதமான செயல்களை அவர் நிகழ்த்துகிறார். இந்த மகாபுராணத்தில் 10வது காண்டத்தில் நாம் காணவிருப்பதைப் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது தாயின் மடியில் படுத்திருந்த நாட்களிலிருந்தே பல அமானுஷ்யமான செயல்களை செய்துள்ளார். பூதனா அரக்கி குழந்தை கிருஷ்ணரை கொல்வதற்காக அவளது முளைக்காம்பில் விஷத்தை தடவியிருந்தாள் என்ற போதிலும் கிருஷ்ணர் அவளை கொன்றுவிட்டார். அவளது முளைப்பாலை பகவான் ஒரு சாதாரண குழந்தையைப் போல உறிஞ்சி குடித்தவுடன் அவளது உயிரையும் குடித்தார். அதை போலவே சிறுவன் ஒருவன் சிறு பொம்மையை கையில் எடுப்பது போல அவர் கோவர்தன மலையை தூக்கினார். பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றுவதற்காக மலையை தூக்கியவாறு அவர் சில நாட்கள் நின்றிருந்தார். இவை புராணங்கள், இதிகாசங்கள், சரித்திரங்கள் மற்றும் உபனிஷத்துகள் போன்ற அதிகாரப்பூர்வமான வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள சில அமானுஷ்யமான செயல்களாகும். பகவத்கீதையில் வடிவில் அற்புதமான உபதேசங்களை அவர் அளித்துள்ளார். ஒரு வீரர், இல்லறவாசி, ஆசிரியர் மற்றும் துறவி ஆகிய நிலைகளில் அற்புதமான திறமைகளை அவர் காட்டியுள்ளார். வியாசர், தேவலர், அசிதர், நாரதர், மத்வர், சங்கரர், ராமானுஜர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆகியோரும் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில் வரும் மற்ற ஆச்சாரியர்களும் அவரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கின்றனர். இவர்களைப் போலவே பகவானும் வேத நூல்களில் பல இடங்களில் இவ்வுண்மையை அறிவித்து உள்ளார். எனினும் பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ள தயங்கும் அசுர இயல்புகளை கொண்ட ஒரு பிரிவினர் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்களுடைய குறையை அறிவும் கடந்த மற்றும் நிகழ்காலங்களிலும் அவர்கள் செய்த பல்வேறு தீய செயல்களினால் விளைந்த அவர்களது வீண் பிடிவாதமுமே இதற்கு காரணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தகைய மனிதர்களின் முன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்களால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள இயலவில்லை. மற்றொரு சிரமம் என்னவெனில், குறையுடைய தங்களது புலன்களையே அதிகமாக நம்பி இருப்பவர்களாலும் அவரை புருஷராக உணர்ந்து அறிய முடியாது. இத்தகு மனிதர்கள் நவீன விஞ்ஞானிகளை போன்றவர்களே ஆவர். அவர்கள் தங்களது பரிசோதனை அறிவினால் அனைத்தையும் அறிய விரும்புகின்றனர். ஆனால் குறையுடையதான பரிசோதனை அறிவினால் பரமபுருஷரை அறிவது சாத்தியமல்ல. அவர் இங்கு அதோக்ஷஜ அல்லது பரிசோதனையின் அறிவின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவர் என்று விவரிக்கப்படுகிறார். நம்முடைய எல்லா புலன்களும் குறைவுடையவையே. அனைத்தும் நம்முடைய கண்காணிப்பில் உள்ளதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நமது ஆட்சிக்கு உட்படாத சில பௌதீக சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே பொருட்களை நம்மால் காண முடிகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பகவான் புலன்களின் அறிவிற்கு அப்பாற்பட்டவர் ஆவார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் இக்குறையை முக்கியமாக குறைந்த அறிவுள்ளவர்களான பெண்கள் பிரிவினர் இக்குறையை குந்தி மகாராணி ஏற்றுக்கொள்கிறாள். குறை அறிவுடைய மக்களுக்கு கோயில்கள், மசூதிகள் அல்லது தேவாலயங்கள் தேவைப்படுகின்றன. இதனால் பகவானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் அத்தகைய புனித இடங்களில் உள்ள அதிகாரிகளிடமிருந்து பகவானை பற்றி கேட்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு துவக்க நிலையில் உள்ள இந்த ஆன்மீக வாழ்வு அவசியமாகும். பொதுமக்களுடைய ஆன்மீக பழக்க வழக்கங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு தேவைப்படும் தான் குற்றம் கூறுவார்கள். சுறுசுறுப்பான சேவையின் வாயிலாக முன்னேறிய பக்தர்கள் பகவானை தியானிப்பதால் எவ்வளவு நன்மையை பெறுகின்றனரோ அதே நன்மையையே கோயில்களில், மசூதிகள் அல்லது தேவாலயங்களில் உள்ள பகவானுடைய அதிகாரிகளின் முன் தலை வணங்கும் பாமர மக்களும் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ குறைந்த அறிவுள்ளவர்கள் எப்படி நினைக்கிறாங்க? பகவானை
நம்மள மாதிரி அவரும் ஒரு சாதாரண மனிதர். 9வது அத்தியாயத்துல சொல்ற, அவஜானந்தி மா மூடா மானுஷம் தனமாஷ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்ற. மூடர்கள் தான் என்ன நினைப்பாங்க, என்னுடைய அந்த உயர்ந்த மமபூத மகேஸ்வரம், என்னுடைய அந்த உயர்ந்த நிலையை புரிஞ்சுக்காம அவங்க என்ன நினைப்பாங்க, மானுஷம் தனுமாஷ்ரிதம், நான் ஒரு மானிட ரூபத்துல 2 கரங்களோட நான் தோன்றும் போது என்னையும் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. ஸோ அதனால பகவான் நம்மள மாதிரி நமக்கு இடையில இருந்தாலும், நம்மள மாதிரி 2 கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அவருக்கு இருக்கு, 2 கரங்கள் இருக்கு, கால்கள் இருக்கு, நடக்கிறார், பேசுறார், சிரிக்கிறார், எல்லாம் பண்றார். அப்படி இருந்தாலும் அவர் நம்மை போன்றவர் கிடையாது. அவர் பரமபுருஷ பகவான். அதனாலதான் அந்த குழந்தையிலே என்ன பண்றார், ஒரு 6 நாள் குழந்தை தான் பூத்தனாவை வதம் பண்ணும்போது கிருஷ்ணர். பூத்தனாவுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர் நீளம் கடந்துதான். அதுக்காக இப்போ ஹிரண்யகசிப்பு வதம் பண்றதுக்காக நரசிம்மரா வந்த மாதிரி பூத்தனாவை வதம் பண்றதுக்காக கிருஷ்ணர் தன்னையும் பெருசா அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டாரான்னா கிடையாது. எப்படி குழந்தைய என்ன நோக்கத்தோட வந்த, தாய் மாதிரி வந்தியா, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட என்ன பண்றேன், ஏதாமா பிரபத்தியந்தே, நீ எதுக்காக வந்தியோ அந்த நோக்கத்து மாதிரியே நானும் உங்ககிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பால் குடிக்கிற மாதிரியே குடிச்சு அவருடைய உயிரையும் முறிஞ்சு குடிச்சிட்டார் கிருஷ்ணன். அதே மாதிரி சகடாசுரன், வண்டி அசுரன், குழந்தை எப்படி காலை உதச்சி விளையாடும் அழுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதை தான் அவன் காலி ஆயிட்டான். இந்த மாதிரி பல பல அசுரர்கள் விருந்தாவனத்துல பகவான் எந்த ஆயுதத்தையும் ஏந்தல, எல்லா அசுரர்களையும் இப்படித்தான் வதம் பண்றார். அவங்க எப்படி திருநாவர்த்தன் தான் ரொம்ப காமெடியா இருக்கும். அவன் ஒரு சூறாவளி காற்று மாதிரி வந்தான். சூறாவளி காற்று மாதிரி கிருஷ்ணர் தூக்கிட்டு போயிட்டான் அவசரமா. கிருஷ்ணருக்கு ஏரியல் வியூ பார்க்கணும்னு ஆசையா இருந்துதான், விருந்தாவனத்தை மேலேருந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்துதான். அதனால ஜாலியா ட்ரிப்பு போறாராம். திருநாவரத்தனோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் ஜாலியா ட்ரிப்பு போறாராம். அப்படி மேலேருந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எப்படி எல்லாரும் எப்படி இருக்காங்க விருந்தாவனத்துல, கோவர்தனம்ல இவ்வளவு அழகா இருக்கே, ஓ யமுனா இவ்வளவு அழகா இருக்கே, அப்படி மேலேருந்து பாக்குறாரு கிருஷ்ணர். அவர் என்ன பார்த்தது இல்லையா என்ன, அவர் பாக்குறாரா ஆசை, அந்த குழந்தை அந்த மாதிரி மேலேருந்து பாக்குறாராம். அப்போ திருநாவர்த்தனுக்கு திடீர்னு கனம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதான். அவனால என்ன பண்ண முடியல, பகவானுடைய கனத்தை அவரால் தாங்க முடியல, அந்த அசுரனால தாங்க முடியல. அப்போ பகவான் கழுத்தை பிடிச்சிருந்த பகவான் அப்படியே அவ்வளோ கனமா மாறுறார். அந்த அசுரனால அந்த குழந்தையுடைய கனத்தை தாங்க முடியல. எப்படி தூக்கிட்டு போக முடிஞ்சதோ ஆத்து மாதிரி அப்படியே தூக்கிட்டு போனானோ குழந்தைய, இப்ப என்ன பண்ணிட்டார் கிருஷ்ணர், அப்போ ரொம்ப லேசா இருந்தார், காத்துல அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருந்தார். ஆனா மேல போய் அவர் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் போரும் இவனோட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே வெயிட்டா மாறும்போது என்ன ஆகுது, திருநாவர்த்தனால பகவானுடைய அந்த கனத்தை தாங்க முடியாம அப்படியே துபால்னு பாறையில விழறான். ஸோ அப்படி பகவான் திருநாவர்த்தனை வதம் பண்றார். இந்த மாதிரி குழந்தை ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி எல்லா அசுரர்களையும் பகவான் வதம் பண்றார். அப்பேற்பட்ட பகவான் என்ன பண்றார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஏத்துக்காதவங்களுக்காக பகவான் தன்னை காட்டி கொடுக்கறது கிடையாது. பகவானை யார் ஏத்துக்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் பல பல லீலைகள்ல பகவான் அவங்களை குழப்புறார். ஏன் இந்த வேடன் அம்பு விட்டு பகவான் இறந்து போனார், இல்லைன்னா காந்தாரியோடைய சாபத்தினால அவங்க வம்சம் அழிஞ்சது, இந்த மாதிரிலாம் எதுக்கு ஏற்படுத்துறாரு அப்படின்னா, நாஸ்திகர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். பகவானை பத்தி அவதூறு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறார். ஸோ பேசு, என்ன வேணா பேசு அப்படின்னு சொல்லி. ஆனா பக்தர்கள்ட்டேருந்து நம்ம கேட்கும் போது அப்போ நமக்கு உண்மை தெளிவா புலப்படும். ஸோ எல்லா ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் எல்லாருடைய ஆச்சாரியர்களுடைய பெயரெல்லாம் கொடுத்துருக்கார் பாருங்க. மிகப்பெரிய வியாசர், தேவலர், அசித்தர், நாரதர், மத்வர், சங்கராச்சாரியார், ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு, ஜீவ கோஸ்வாமி, சுனா சக்கரவர்த்தி தாக்குரார், பிரபுபாதருடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி, எல்லாரும் பகவான பரமபுருஷரா ஏத்துட்டு இருக்காங்க. வேத சாஸ்திரங்களையும் இது உறுதி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ பிரபுபாதருடைய யுனீக் ஒரு இது என்ன அப்படின்னாக்க, கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணல, இந்து மதம் அப்படின்னு சொல்லிலாம் அடைக்கல. அவர் என்ன சொல்றார், நீ கோவிலுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, தேவாலயத்துக்கு போனாலும் சரி, நீ பகவான் முன்னாடி தலைய வணங்கின அப்படின்னாக்க அந்த பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ற. ஏன்னா எந்த பேரால நீ வழிபட்டாலும் நீ பரமபுருஷ பகவானைத்தான் வழிபடுற, இல்ல அவங்களுடைய சில விரிவங்கங்களை நீ வழிபடுற. அதனால பிரபுபாதருடைய ப்ரீச்சிங் இதுதான். யாரையும் நீ இந்து மதத்துக்கு மாறணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பி எ ட்ரூ கிறிஸ்டியன்,
பி எ ட்ரூ முஸ்லீம், அப்படிதான் அவர் வந்து சொன்னார். உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இரு, உண்மையான முகமதியனா இரு. உங்க கிறிஸ்து சொல்லியிருக்காருல்ல, கொல்லாதிருப்பாயாக முதல் கட்டளை. ஏன் மிருகங்களை கொல்றீங்க? கொல்லாதிருப்பாயாக, அந்த கட்டளையாவது ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து உண்மையை எடுத்து சொல்றார். அதனாலதான் உலகம் முழுக்க அவரால் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நெருப்பு சுடும் அப்படிங்கிறது கிறிஸ்தவனுக்கும் சுடும், முஸ்லீமுக்கும் சுடும், இந்துவுக்கும் சுடும், வேற மதத்திற்கு எல்லாருக்கும் நெருப்பு சுடத்தான் செய்யும். அந்த மாதிரிதான் பகவான். பகவான் சூரியனை போன்றவர். பகவானுடைய சக்திகள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவா பகவான் இருக்கார். அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு யாரா இருந்தாலும் சரி, எல்லார் இதயத்திலயும் பகவான் இருக்கார். அவரை என்ன பண்ண முடியாது? ஒரு சின்ன எல்லைக்குள்ள அடைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா இதெல்லாம் வந்து உண்மைகள். இந்த உண்மைகளை நாம வந்து ஏத்துக்கிட்டு இதை நம்ம வந்து ஒப்புக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா நமக்குத்தான் நஷ்டம். அவங்க யாரையோ வழிபடுறாங்க, இவங்க யாரையோ வழிபடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல பகவானை தான் வழிபடுறாங்க. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, தேவர்களை வழிபடுறவங்க கூட மறைமுகமா என்னத்தான் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றார். பகவானை தவிர்த்து இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதனால பிரபா சொல்றார், இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள்ல போய் வழிபடுறது, அங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட இருந்து நம்ம வந்து கேட்கறது, இதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றார். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, சொல்லுங்க. பாப்பாக்கு பிறந்த நாள் மாதாஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. பேர் என்ன மாதாஜி? பாப்பா பேர் ஸ்ரீஹரிணி மாதாஜி. எத்தனை வயசாகுது? 4வது பிறந்த நாள் மாதாஜி. ஹரி ஹரி ஹரி. ஓ, ஸ்ரீஹரிணி. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் செல்வோம். அவங்களும் நல்ல பக்தராகி நல்ல ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சொல்லு பாப்பா, சொல்லுமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிணி சொல்லுவீங்களா? ஹரே கிருஷ்ணா சொல்லுவீங்களா ஹரிணி? வீட்டுல நல்லா சொல்லுவோம் மாதாஜி. இப்ப சொல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லையா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேத்து நீங்க என் கனவுல வந்தீங்க மாதாஜி. என்னுடைய கனவுல வந்தீங்க, எங்க வீட்டுக்கு வந்தீங்க. இதெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த கூடாது. நான் நேரம் வருவேன். வாங்க மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசுல நீங்க வச்சிட்டீங்க. யார் மாதாஜி பேசுறீங்க? தாய் லட்சுமி மாதாஜி. ஓகே ஓகே. ஆனா நீங்க எல்லாம் வந்து முகம் காட்ட மாட்டீர்கள் இல்லையா? இல்ல மாதாஜி, காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப மாயா ஜவனிகா சன்னம், எல்லாம் ஒரு ஜவனிகா சன்னம் போட்டுக்கிட்டீங்க. ஓகே. திருப்பதி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.